இல்லைன்னு ஆயிடாது. பிஹெச்பியை பொறுத்தவரையும் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆக்ஷனில் எதுவுமே இல்லை அப்படின்னா, அதாவது எம்டின்ற ஃபங்க்ஷன் போடுறாங்க பார்த்தீங்களா, இஃப் எம்டி ஆஃப் கெட் அண்டர் ஸ்கோர் ஆக்ஷன் அப்படின்னா கெட் அண்டர் ஸ்கோர் ஆக்ஷனில் ப்ராசஸ் அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு அதாவது நம்ம யூசர் வந்து ஃபஸ்ட்டு பை நவ் அப்படின்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணுறாரு இல்லையா, இந்த பை நவ்ன்ற லிங்கை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஸ்விட்ச் கேஸில் இருக்கிற இந்த ப்ராசஸ்ன்ற கேஸ் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போது அந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், பிஸ்னஸ் இமெயில் என்ன, ரிட்டர்ன் பாத் என்ன, கேன்சல் ரிட்டர்ன் பாத் என்ன, நோட்டிஃபை யூஆர்எல் என்ன, ஐட்டம் நேம், அமௌண்ட் இது எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் அண்டர்ஸ்கோர் பேப்பர் அண்டர்ஸ்கோர் போஸ்ட் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடாதீங்க. இது உங்களோட paypal.class.phpன்ற ஸ்கிரிப்டுக்குள்ளே தான் இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இமீடியட்டாக இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு paypal.comக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்ரும். ஓகேயா? இப்போது எல்லோரும் காமனாக பண்ணுற ஒரு மிஸ்டேக் பற்றி சொல்கிறேன். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்லைனில் ஒரு ப்ராடக்டை விற்கிற மாதிரி ஒரு கோடிங் ஃபுல்லாக எழுதிட்டு பேமெண்ட் வந்த உடனே அவங்க என்ன பண்ணணும், அவங்களோட டேட்டா பேஸில் ஏதாவது ஒரு டேபிள் வச்சுருப்பாங்க, ஆர்டர்ஸ் இல்லைனா மெம்பர்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் வச்சுருப்பாங்க. அந்த டேபிளில் பேமெண்ட் ஸ்டேட்டஸை வந்து அவங்க அப்டேட் பண்ணணும். பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ் இல்லைனா பெண்டிங் அப்படின்னு போடணும். எப்பயுமே இந்த சக்ஸஸ் அப்படின்ற கேஸ்க்குள்ளே எந்த ஒரு டேட்டா பேஸ் ஆப்ரேஷனும் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, எல்லோரும் என்ன நினச்சிருவாங்கன்னா, சக்ஸஸ் அப்படின்னு போட்டோடனே மணி நம்மளோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. கண்டிப்பாக இதோட அர்த்தம் அது இல்லை. இப்போ பேபாலுக்கு பேமெண்ட் பண்ணுறதுல செக் அப்படின்ற மெத்தட்லாம் இருக்குது. இப்போது கிரெடிட் கார்டு மூலியமாகவோ இல்லை மற்றவங்களோட பேபால் அக்கௌண்ட் மூலியமாகவோ பே பண்ணாங்க அப்படின்னா இமீடியட்டாக மணி வந்து கிரெடிட் ஆயிரும் நம்மளோட பேபால் அக்கௌண்ட்டில். செக் மூலியமாக பண்ணாங்க அப்படின்னா மணி வந்த மாதிரி தான் தெரியும். அந்த மாதிரி தெரியும்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ் பெண்டிங்னு சொல்லி paypal.comல இருக்கும். மணி வந்து 1 வீக் கழிச்சு தான் உங்களோட பேபால் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும். ஸோ எப்போ கன்ஃபார்மாக உங்களோட பேபால் அக்கௌண்ட்டில் மணி க்ரெடிட் ஆகுதோ அப்போது ஐபிஎன்ற கேஸ் நடக்கும். இந்த ஐபிஎன்ற ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே மட்டும்தான் நீங்கள் பேபால் அதாவது மணி கன்ஃபார்மாக வந்துருச்சு, இப்போ என்னென்ன ஆக்ஷன்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் இந்த கேஸ்க்குள்ளே மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இபுக் விற்கிற வெப்சைட் அப்படின்னா அந்த இபுக்கோட டவுன்லோட் லிங்க்கை இமெயில் அனுப்பிச்சுடுறது, இல்லைனா உங்களோட மெம்பர்ஷிப் யூஸரோட மெம்பர்ஷிப் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை எல்லாத்தையுமே வந்து இந்த கேஸ் ஐபின்றதுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். அந்த சக்ஸஸ்க்குள்ளே சும்மா தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேமெண்ட், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆர்டர், இன்னும் கொஞ்சம் நாங்கள் உங்கள் பேமெண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் இமெயில் அனுப்பிச்சு வைப்போம், இந்த மாதிரியான ஒரு சும்மா ஒரு டம்மி மெசேஜ் மட்டும் இந்த சக்ஸஸ்க்குள்ளே கொடுங்க. திரும்பவும் சொல்கிறேன், இதுக்குள்ளே இந்த டேட்டா பேஸ் ஆப்ரேஷனும் பண்ணிடாதீங்க. கேன்சல் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. யாராவது கேன்சல் பண்ணணும் அந்த ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு நினச்சி கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா சும்மா த ஆர்டர் வாஸ் கேன்சல்டு அப்படின்னு சொல்லி காட்டிடுங்க. இல்லை உங்களோட ஹோம் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுறோன்னா அந்த கோடிங் இங்கே எழுதி வச்சுருங்க. ஐபிஎன்குள்ளே ஒரு அலர்ட் இமெயில் வர மாதிரி அவங்க ஏற்கனவே கோடிங் எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் அலர்ட் இமெயில் டிஃபால்ட்டாக paypal.comலேருந்தே ஒரு இமெயில் வரும். நீங்கள் அனுப்புறதுனால அனுப்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மெயில் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே யாருக்கு இமெயில் போகணுமோ அந்த அட்ரஸ்லாம் இங்கே போட்டு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் உங்களோட டேபிளில் ஏதாவது ஒரு ரெக்கார்டை அப்டேட் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்களை இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஷாப்பிங் கார்ட் பேஜ் இருக்கு இல்லையா, அதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். என்ன வச்சுக்கலாம், index.html. ஓகே, இப்போ நான் இதை உங்களுக்கு ரன் பண்ணி காட்ட போகிறேன். ஓகே, இப்போ என்னோடய ப்ரௌசரில் localhost 2323 தான் என்னோடய போர்ட் நம்பர். அதுக்குள்ளே பேபால்ன்ற டைரக்டரிக்குள்ளே நான் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட் ஏ வந்து $200, ப்ராடக்ட் பி வந்து $300. நான் ப்ராடக்ட் ஏவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஒரு ரீடைரக்ஷன் நடக்குது. ப்ளீஸ் வெயிட் யுவர் ஆர்டர் இஸ் பீயிங் ப்ராசஸ்டு. அதாவது இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் வந்து அந்த
class.phpக்குள்ளே போட்டிருப்பாங்க. இப்போ பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? பேபாலில் $200 பே பண்ணுற ஒரு பேஜ் க்ரியேட் ஆயிருச்சு. புரியுதா? இப்போது இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, டெக் தமிழ் ஷாப்பிங் கார்ட். இது வந்து அந்த ஐட்டம் நேம்ன்ற அந்த ஆர்குமெண்ட் நான் சேஞ்ச் பண்ணேன் பார்த்தீங்களா, இங்கனுக்குள்ளே எங்கே இருக்கா, இதாக இருக்குது, இந்த இருக்குது பார்த்தீங்களா, டெக் தமிழ் ஷாப்பிங் கார்ட். இந்த இடத்துல போடுறது தான் paypal.comல. நல்லா பாருங்கள், paypal.com. ஓகே, paypal.comல இன்னக்குள்ளே தெரியும். ஓகே, அதான பிளேஸ் வெப் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு இங்கே மேலே வந்திருக்கேன். அப்படின்னா யாருக்கு நம்ம பே பண்ணுறோமோ அவங்களோட அக்கௌண்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேம் தான் இங்கே மேலே தெரியும். இப்போ எங்கள் கம்பெனி நேம் தான் நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம், Bitdefender. ஓகே, நைட்டு 1 மணிக்கு ஸ்கேன் ஆகிற மாதிரி நான் Bitdefenderல போட்டு வச்சுருக்கேன், அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய பேபால் அக்கௌண்ட்டில் இங்கே லாகின் பண்ணி பே அப்படின்னு கொடுத்த உடனே அக்கௌண்ட்டில் மணி போயிடும். சப்போஸ் என்கிட்ட பேபால் அக்கௌண்ட்டே இல்லை, என்கிட்ட உங்களோட வெப்சைட் விசிட்டர் யார்ட்டையுமே பேபால் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா சிம்பிளாக அவங்க இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, கண்டினியூ அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு, டோன்ட் ஹேவ் அ பேபால் அக்கௌண்ட், யூஸ் யுவர் கிரெடிட் கார்டு ஆர் பேங்க் அக்கௌண்ட் அவைலபிள். ஓகே, இந்த கன்னியை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட கிரெடிட் கார்டு நம்பர், சிவிவி கோட், எக்ஸ்பைரி டேட் அதெல்லாம் என்டர் பண்ணி பேமெண்ட் உங்களுக்கு அனுப்பிச்சிக்கலாம். இப்போ கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, கேன்சல் அண்ட் ரிட்டர்ன் டு பிளேஸ் ஆஃப் சர்வீசஸில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணால் கேன்சல் ஆகி போயிடும். ஓகே, இப்போ உங்கள் யூசர், அதாவது உங்கள் வெப்சைட் விசிட்டர் இல்லைன்னா உங்களை மெம்பர் வந்து $200 பே பண்ணிட்டாங்க அப்படின்னா பே பண்ண உடனே உங்களுக்கு ஒரு இமெயில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐபிஎன்ற கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக உங்களுக்கு வந்துடும். அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டா பேஸ் ஆப்ரேஷனில் ஓகே இந்த மாதிரி இந்த மெம்பர் வந்து $200 ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக அந்த paypal.phpக்குள்ளே இன்னும் நிறையா மேட்டர்ஸ் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு நீங்கள் இமெயில் அனுப்பலாம், இல்லைனா யூடியூப் கமெண்ட், இல்லைனா டெக் தமிழில் ரிஜிஸ்டர் பண்ணி அதில் ஒரு கமெண்ட் அடிக்கலாம். ஓகே, உங்களுக்கு பேபால் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்கள் இன்டர்நெட்டில் லைவாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பேபால் பற்றி கண்டிப்பாக பேசிக் நாலேஜ் இருக்கணும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்டும் பண்ண முடியாது. ஓகே, தேங்க்யூ.